நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏ சர்டிபிகேட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரா? தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கெரியர்ல 69 படங்கள் நடிச்சிருக்காரு ஜனநாயகன் படத்தோட சேர்த்து. ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சில ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் கன்ஃபார்மான அபிஷியலான இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது ஃபேக். பட் இந்த படத்தை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் அவரோட கெரியர்ல 2 படத்துக்கு மட்டும் தான் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த 2 படமும் எது, ஏன் கொடுத்தாங்க, அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் மூவி பகவதி. என்னது, பகவதி படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துல அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுக்குடா பைட்ல தண்ணி? பட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான அஃபிஷியல்ஸ் ரீசன்ஸ் இருக்குது. என்னன்னா, அந்த படத்துல அதிகப்படியான வன்முறை காட்சிகள், ஃபைட் சீன்ஸ் இருக்குது. கொடூரமான சண்டை காட்சிகள், ரத்தம் தெறிக்க ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குதான். அதுவும் இல்லாம ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக அந்த பகை உணர்வை தூண்டும் வகையில இருக்குதான். வன்முறையை ரொம்பவுமே ராவா நேரடியா அந்த ஒரு வன்மத்தோட காட்டின விதம் ரொம்ப டேஞ்சரானதான். பயமா அது கடிச்சிடாத. இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் அந்த டைம்ல சிபிஎஃப்சி இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல மட்டும் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இந்த படத்தை கேசட்ல ரிலீஸ் பண்ணும்போது சில வன்முறை காட்சிகள்லாம் நீக்கிட்டு யூ சர்டிபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த படத்துக்கெல்லாம் எதுக்கடா ஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் 2002 டைம்ல இப்படிப்பட்ட வன்முறை காட்சிகள் கொண்ட படங்கள் நிறைய கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களாம். அச்சமில்லை மனமே, வெற்றி எல்லாம் இனி இவன் வசமே. செகண்ட் மூவி சுக்ரன். இந்த படம் 2005ல தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துக்கும் ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல விஜய் அவர்கள் ஃபுல்லா நடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஹீரோயினை ரேப் பண்ற மாதிரி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் படம் ஃபுல்லாமே இந்த ஒரு பாலியல் வன்முறையை பத்தி தான் கேஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த கேஸ் வாதாடத்துக்கு தான் விஜய் அவர்கள் வருவாங்க. ஸோ படத்தோட மெயின் கான்செப்டே இந்த ரேப் கேஸ் தான் அப்படின்ற போது சின்ன பசங்களை பாதிக்கும் அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல இருந்து 22 சீன்ஸை சிபிஎஃப்சி தூக்கிருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ கால் பார்க்கணும்னா நம்ம ஆல்ரவுண்டர் ஐயப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.